அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாவாசு ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நன்மையை பெருக வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெருக வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களுடைய பொது பலன்களை பார்ப்போம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோமா, புதன் சொல்லக்கூடிய கிரகம். புதன் தான் இந்த ராசிக்கு அதிபதி. இந்த மிதுன ராசியில் என்ன நட்சத்திரங்கள் இருக்கு பார்த்தோம்னா, மிருகசீர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாத நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், புனர்பூஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். பொது பலனிலே இவ்வாண்டு 14 ஆதாயங்களும் 2 விரயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக உன்னதமான ஒரு காலமாக இருக்கிறது. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கிறது. பணம் வந்தாலும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலம். வீட்டில் திருமணங்கள் நடைபெறலாம், இல்லை கால்நடை புது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கலாம். கடல் கடந்து செய்யக்கூடிய காரியங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய காலங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு இவ்வாண்டாக இருக்கும். கடந்த 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெற்றது. இந்த ராசியில் சனி 10ஆம் வீடான மீன ராசியில் பிரவேசம் பண்றால். 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் வீடில் சனி உட்காரும் பொழுது, சனி பிரவேசம் பண்ணும் பொழுது தொழில் சற்று மந்த சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே பட்சத்தில் தொழிலில் போராமை, போட்டி இவை நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மாணவர்கள் கல்வியில் மந்தம் ஏற்படக்கூடிய காலங்கள் இருக்கு. இதனுடைய காலம். தொழில் செய்வர்கள் இந்த தொழில் விட்டு இன்னொரு தொழில் மாறணும்னு எண்ணக்கூடிய சிந்தனை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். காரணம், 10ஆம் வீடான தொழில்ஸ்தானத்தில் சனி பிரவேசம். இன்னும் 2.5 வருஷத்துக்கு இந்த பிரவேசம் பண்ணி கொண்டு இருப்பார். தொழிலுக்கு போகக்கூடிய அன்பர்கள் சற்று கவனமாக வண்டி வாகனத்தில் செல்ல வேண்டும். ஏன்னா 10ஆம் வீடு தொழிலுக்கு செல்லும் போது வண்டி வாகனத்தில் சற்று கவனம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு. ஆனால் லாபங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தோமா, நன்மையை பெறக்கூடிய ஒரு ஆண்டு தான். இருந்தாலும் தொழிலில் சற்று போராடக்கூடிய காலமாக இருக்கும். முயற்சிகள் ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அடுத்தபடியாக வருகின்ற மே 10ஆம் தேதி 2025 குரு பயிற்சி நடைபெறுகிறது. குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி ஜென்ம ராசியில் பிரவேசம் பண்ண போகிறார். இந்த பிரவேசம் எப்படி இருக்குன்னா, ஜென்மனா இந்த ராசியிலேயே உட்கார போறார். உட்கார்ந்து என்ன செய்ய போறாருன்னா, மனசை நிலப்படுத்த தன்மையை கொடுக்க போறார். மனசை குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மையை உண்டாக்குவார். காரணம், பொதுவாக ஜென்ம ராசியில் குரு, மிதுன ராசி நட்பான வீடா இருந்தா பட்சத்திலும் அவர் கண்டிப்பாக மன குழப்பங்களை ஜாஸ்தி பண்ணக்கூடியவராக இருப்பார். முடிந்த அளவுக்கு புதன்கிழமை புதனை போய் நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுவது மிக உன்னதமான பலனை கொடுக்கக்கூடியது. 10ஆம் வீட்டிலே சனி இருக்கக்கூடிய காரணத்தினால் முடிந்த அளவு சனி வழிபாடுகள், சனிக்கிழமை காகத்துக்கு சாதம், மாற்று தரணாரிகளுக்கு சனிதோறும் தானம் செய்வதன் மூலம் தொழில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியது. அடுத்தபடியாக ராகு பயிற்சி, கேது பயிற்சி நடைபெறும். இவ்வாண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறும். இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும், 9வது வீடான கும்பராசியில் ராகுவும் பிரவேசம் பண்ண போகிறார். இது உன்னதமான ஒரு காலம். ராகு அடுத்த 1.5 வருஷம் உங்களுக்கு நன்மையை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடல் கடந்து அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
ரொம்ப நாளாக நினைத்திருந்து கடல் கடந்து போக முடியாதவங்களுக்கு இப்போ கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அடுத்தபடியாக மாணவர்கள் கடல் கடந்து கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது இடமாற்றங்கள் இருப்பது மிக உன்னதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று. பொதுவாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சனி 10ஆம் வீட்டில், ஜென்ம ராசியில் குரு, அடுத்தது ராகு கேது, அப்படி இந்த பிரவேசங்கள் எல்லாம் பார்க்கும்போது ராகு கேது நன்மையை தரும், சனியும் குருவும் மத்திம பலனை தருவதனால் இவ்வாண்டு நன்மையும் தீமையும் நிறைந்த ஒரு காலம்தான். நன்மைகள் அதிகரித்தும் தீமைகள் குறைந்த ஒரு காலமாக இருக்கக்கூடிய ஆண்டு இவ்வாண்டு. காரணம், சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு. அப்போ இவ்வாண்டு நிதானமான பொறுமையாக எந்த காரியத்திலும் செயல்பட வேண்டும் என்பது மிக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இந்த அன்பர்கள் முடிந்த அளவில், இந்த மிதுன ராசி அன்பர்கள் முடிந்த அளவில் புதன்கிழமை தோறும் மாணவர்களுக்கு உணவு வழங்குவது மிக உன்னதமான பலனை கொடுக்கும். அடுத்தது, மாணவர்களுக்கு எழுதுகோல் வாங்கி கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய தொழில் விருத்திகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலனான பலன்தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அன்பர்கள், உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி, தசாபுக்தியை பார்த்த பிறகு உங்களுடைய முழு பலன்களையும் நீ அறிந்து கொள்ளலாம். நன்றி.